மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு தனுசு ராசி நேயர்களே வணக்கம். குரு பகவான் ஆதிக்கம் பெற்றவர்கள். குரு பகவானால் நீங்கள் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி குரு பகவான் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அவர் பலம் பெறப்போகிறார். பலம் பெறப்போகிறார்னா உச்சம் பெறப்போகிறார். குரு பகவான் மாத்திரம்தான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுவார். அதே நேரம் அவர் 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த ஸ்தானத்தை அவர் பார்வையிட போகிறார். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல ஒரு அருமையான விஷயங்கள். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் அல்லது கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் இந்த முதல் வாரமான அக்டோபர் மாதத்தில் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் வருகிறார். அங்கே ஏற்கனவே செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார். சூரிய பகவான் 17 தேதியில் ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது அவர் துளாராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் வருகிறார். இன்னும் ஒரு அற்புதமான காலகட்டங்கள். கர்மம், நாம் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்க போகிறது, லாபம் கிடைக்க போகிறது, வரவு திருப்திகரமாக இருக்க போகிறது, ஆளுமை திறன் வரப்போகிறது, ராகு பகவானால் நல்ல சிறப்புகள் கிடைக்க போகிறது, இஷ்டங்கள் நிறைவேற போகிறது, கஷ்டங்கள்லேருந்து வெளில வரப்போகிறோம். அதே நேரம் இளைய சகோதர சகோதரி வழியே சந்தோஷங்கள் கிடைக்க போகிறது, மூத்த சகோதர சகோதரி வழியே நம்முடைய இஷ்டங்கள் நிறைவேற போகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்றாலும் மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறும். காதல் இனிக்கும். சில நேரத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை பாக்கியத்திற்கான வழி பிறக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்முடைய சந்தோஷம், சுகம், வண்டி, வாகனம், சொத்துக்கள், வீடு, அசையும் சொத்து, அசையா சொத்து, இது போன்ற விஷயத்தில் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வேலையை செஞ்சால் சந்தோஷம் போயிடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அரசு உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேச வேண்டும். உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேச வேண்டும். சில நேரங்களில் நம்மளுடைய ஜாதகங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னாலோ, இங்கே இந்த கோச்சார பலன்கள் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு சரிவர நடக்கவில்லை என்றாலோ அது அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு காமிச்சு கொடுத்தோம். அப்போது அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாகவும், யார்கிட்டக்க எப்படி பேசணும், எந்த இடத்துல எந்த நேரத்தில் பேசணுங்கிற அந்த ஆளுமை திறனை நம்ம வளர்த்துக்கணும். அதற்கு உறுதுணையாக இந்த ஜோதிடம் இருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நாம் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். அந்த வெற்றி தான் நிலையான வெற்றியாக அமையும். அப்போ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேக்க நிலை வந்தால் உடனே பயப்படக்கூடாது. திருமணம் நடக்கும், அதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்கும். இருந்தாலும் நல்ல காலகட்டங்கள் அப்படின்னு நாம் சொல்லி வரும் பொழுது லக்னத்தை வச்சு நாம் சில காலகட்டங்களையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ஆளுமை திறனை வளர்த்து காமிக்க போகிறார். நல்ல பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்கும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் கேது பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கள். அது எதுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தகப்பன் வழி அல்லது அரசு வழி, இந்த தகப்பன் வழி அரசு வழியில் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன நெருடலான விஷயங்கள் நடக்கும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழியே
அவர்களுடைய பெயரினாலும் அவர்களுடைய புகழினாலும் அவர்களுடைய கௌரவத்தினாலும் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய நல்ல அற்புதமான மாதம். நன்றி, வணக்கம்.